ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பரான இந்த டின்னர் ரெசிபி ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலாவும் புல்காவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் கடையிலலாம் வாங்கினீங்கன்னா அதிக செலவாகும். வீட்டில் வந்து செம டேஸ்டியாக, கடையில் செய்கிறத விடவே டபுள் மடங்கு டேஸ்டியாக அந்த ரொட்டி, அந்த புல்கா ரொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஈஸியான மெத்தடில் இது செய்கிறதே ஈஸி தான். இதில் எந்த மெத்தடும் இல்லை, நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தானதுங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி வீட்டில் செய்யலாம். இப்போது இந்த புல்கா செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 10 ரொட்டி வரும். 10 ரொட்டி ஒரு மீடியம் சைஸில் வரும். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இது நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து நல்லா கொஞ்சம் மாவு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும்ல அதே மாதிரியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நிறைய பேர் சப்பாத்தி சாஃப்டாக வர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க நீங்கள் இந்த மாதிரி புல்கா ரொட்டி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவும் சப்பாத்தியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இது வந்து அனலில் செய்கிறோம், அது வந்து தோசை தவாவில் போட்டு நம்ம எடுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா இந்த பாருங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் அல்லது 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும், அல்லது நீங்கள் உடனே கூட செய்யலாம். நான் இப்போ மாவு ஏன் பிசைஞ்சு ஊற வைக்கிறேன்னா அதுக்குள்ளே நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு 4 பேருக்கு அளவாக நான் எடுத்துருக்குறேங்க. பன்னீர் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் குறைவான அளவில் தான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கேன். இதுக்கு 5 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், உங்களோட அளவு தான். பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் பூண்டு ஒரு 3 பல் பூண்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பன்னீர் இருக்குல்ல அதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது ஃபஸ்ட்டு ஆயிலே செய்யுங்க, கடைசியாக பட்டர் சேர்த்துக்கலாம், அப்போ தான் வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து ஒரு அரை பாகம் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இது கூட ஒரு 10 முந்திரி, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது பிரியாணி இல்லை, கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன், பெருசாக இருந்ததுன்னா 1 போதும். ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் கரம் மசாலா நான் சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். மிளகு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். முந்திரி ஒரு 10 சேர்த்துக்கோங்க. முந்திரி இல்லைனா நீங்கள் பாதாம் கூட சேர்க்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 5 தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டின்னர் செஞ்சு கொடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கூட செய்யலாம், ரொம்ப சத்தானது. பட்டர்லாம் வந்து கொழுப்பு அப்படிலாம் அவாய்ட் பண்ணாதீங்க, ரொம்ப நல்லதுங்க. இப்போது நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம குழம்பு வைக்கிறதுனா கூட மசாலா அது இதுன்னு வறுத்து அரைப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த பேஸ்ட் இது கூட சேர்க்கணும். கூடவே 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க.
லைட்டாக ஒரு 10 செகண்ட் கிளறி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கறியை விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. மிளகாத்தூளை அனல் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். இப்போ அரைச்சிருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கணும், அதுக்கு தகுந்த போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து தெறிக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு மூடி ஏதாவது போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். கண்டிப்பாக சர்க்கரை சேர்த்து தான் ஆகணும். அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இது கூட சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வரட்டும், அதாவது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இது வந்து கசூரி மேத்தி, அதாவது வெந்தய இலை, காஞ்ச வெந்தய இலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கையில் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டு அப்புறமா போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு மேலே நல்லா தாராளமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா டின்னருக்கு தயாராகிடுச்சு. அடுத்தது வந்து புல்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து மீடியம் சைஸில் 10 உருண்டைகளாக நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் உருண்டை பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிங்கன்னா நல்லா உப்பி வரும். நான் கொஞ்சம் இன்றைக்கி மொத்தமாகவே தேய்ச்சிருக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக சாப்பிட்றதுக்காக ஆசை, அதனால் அப்படி போட்டிருக்கேன். சன்னமாக போட்டிங்கன்னா நல்லா வரும். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சுங்க எல்லா சப்பாத்தியும். இப்போ ஒரு பக்கம் தோசைகள் சூடு பண்ணிக்கோங்க. ஒரே அடுப்புலேயே கூட நீங்கள் அப்படியே சப்பாத்தியை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக அந்த பர்னரில், அதாவது கேஸ் ஸ்டவ்வில் கூட நீங்கள் போட்டு புல்கா செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பக்கம் தோசைகள் வச்சு அந்த சப்பாத்தி லைட்டாக பபுள்ஸ் வர மாதிரி ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம புல்கா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டீல்லலாம் விற்பாங்கங்க, அது வாங்கி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இல்லைனா டைரெக்டாக அடுப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட செய்யலாம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஒரு இடுக்கி வச்சு லைட்டாக அந்த தோசைகளில் போட்டு பபுள்ஸ் வந்தோடனே அப்படியே தூக்கி இந்த அனலில் போட்டுக்கோங்க. உப்பி வந்தோடனே அப்படியே எடுத்து வச்சிடணும், அவ்வளோதான், வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நான் அந்த சைடு வந்து அப்படியே சப்பாத்தி போட்டு லைட்டாக இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தோடனே ஒரு 2-3 நிமிஷம் கூட ஆகாதுங்க, உடனே வேலை முடிஞ்சிடும். ஒரு ஈஸியான, சத்தான, சூப்பரான, டேஸ்டியான டின்னர்னால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னருக்கு மட்டும் இல்லை, காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கூட செய்யலாம். நீங்கள் மதியானம் கூட லஞ்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். சூப்பரான புல்கா தயாராகிடுச்சு. செம்ம சாஃப்டாக இருக்கும். இதை எப்படி செஞ்சாலுமே சாஃப்டாக தான் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் பட்டர் வந்து ஒவ்வொரு புல்காவுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. சாப்பிட டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக, ரொம்ப நேரத்துக்கு நல்லா மெருதுவாக இருக்கும். பட்டர்லாம் வந்து கெடுதல், அது வந்து கொழுப்பு அப்படின்னு சாப்பிடாமல் இருக்காதீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாகவே கொடுங்க. அதாவது அளவாக கொடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி, அதாவது ஒரு புல்கா 2 அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலா பட்டர்லாம் தாராளமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்தானது. இந்த டின்னர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.